வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் ரஸ்கின் அவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஜான் ரஸ்கின்னு ஆங்கில இலக்கியத்தில் கிரேஸ் மாஸ்டர்னே சொல்லலாம். அவருக்கு கலையில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால ஒரு மாடர்ன் பெயிண்டர்ஸ்ன்ற புக்கு 5 வால்யூமில் எழுதினார். அதுக்கப்புறம் அவருடைய த 7 லேம்ப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்புறம் ஸ்டோன்ஸ் ஆஃப் வெனிஸில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வாழற காலம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் கலைப்படைப்புகளும் வரும். அதாவது இந்த கட்டிடக்கலை உள்பட. அப்போது உங்கள் கட்டிடக்கலை சிறந்து இருக்கணும்னா நீங்கள் வாழற நாட்கள் மாரலி, அதாவது அறப்படி நல்லபடியாக இருக்கணும். அறம் நிறைஞ்ச உலகத்தில் கலை வடிவங்கள் சிறந்து இருக்கும். இதுதான் அவர் சொல்ல வர்றாரு. அப்புறம் 1860 அவர் அன்டு திஸ் லாஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணார். இதில் அப்போ இருந்த அரசியல் பொருளாதாரத்தையும் அப்புறம் அன்ரெஸ்ட்ரிக்டட் காம்படிஷன் இருக்கு இல்லையா, அதை பற்றியும் அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் பின்னாடி அவர் சீசேம் அண்ட் லில்லிஸ், அதுக்கப்புறம் த க்ரௌன் ஆஃப் வைல்ட் ஆலிவ் இதை எழுதும் போது தன்னை ஒரு சிறந்த கல்வியாளராக, மக்களுக்கு வேண்டியதை எடுத்து சொல்லக்கூடியவராக அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அதில் ஆர்கியூமெண்ட்டு, அவரோட இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமாக இருக்கும். அவரோட கடைசி வேலை ஒரு ஆட்டோபயோகிராஃபி, அதோட பேர் பிரெட்டரிட்டா. இவர் முதல்ல கிரிட்டிசிசமில் தான் இருந்தார். மற்றவங்க ஒர்க்ஸை படிச்சுட்டு அதுக்கு கிரிட்டிக் எழுதுகிற மாதிரி. ஆனால் அதுக்கப்புறம் அவர் மக்களுக்காகவும் நியாயத்துக்காகவும் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலே பார்த்திங்கன்னா அவர் ஒரு இலக்கியவாதியாக மாத்திரம் இல்லாமல் மக்களுக்கு ஒரு போதனை செய்யக்கூடியவராக, ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய ஒரு குருவாக தான் எல்லாருமே அவரை பார்த்தாங்க. அவரோட ப்ரோ ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரிதமிக்காகவும் மெலோடியஸாக இருக்கும். கிட்டத்தட்ட கவிதை மாதிரி இருக்கும். அவருடைய படிக்கிறக்கூடிய வாசகர்களுக்கெல்லாம் அந்த அழகு உணர்ச்சி, அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகை எடுத்துக்காட்டக்கூடிய அளவுக்கு அவர் எழுதியிருப்பார். அவரோட எக்கனாமிக் எஸ்ஸேஸில் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் இருந்த அந்த காம்படிட்டிவ் சிஸ்டம் அது எவ்வளோ கொடுமையானது, அதுக்கப்புறம் முதலாளியும் தொழிலாளியும் எப்படி இணக்கமாக ஒருத்தருக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொன்னதோடு இல்லாமல், அப்போ அந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருந்தோ அதுக்கு ஒரு தீர்வையும் அவருடைய எழுத்துக்களில் அவர் எழுதியிருப்பார். இதுதான் அவருடைய பெருமைக்கான முக்கிய காரணம். உங்களுக்கும் அவரை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.